பல காணொளி பார்த்து பல சின்னஞ்சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் குறைந்து பிறர் வாட பல செயல்கள் செய்து ஆசை கூடி பருவம் மறைந்து கொடுங்கூற்றுக்கிறையான பின் மாயும் பல வேடிக்கை மாணவரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தீரோ? நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தேன். மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம். எந்தையும் தாயையும் குறையில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் ஆண்டவனையும் அன்பையும் அறிவையும் அவையோர் அத்துணை பேரையும் வணங்கி நல்ல கருத்துக்களை இயக்கி தமிழன்னை மடியில் மயங்கி என் உரையை துவங்கி பேச போகிறேன் என் தலைப்பில் இறங்கி. மக்களாட்சி மலர்ந்த நாள் நம் பாரதம் குடியரசாக மாறிய பொன்னாள். எண்ணத்தில் அமைதியும் இதயத்தில் அமைதியும் நினைவில் சரித்திரமும் நிறைந்திருக்கும் இந்த அழகிய தருணத்தில் குடியரசு தினம் பற்றி பேசுகையில் நான் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நம் நாடு 1950ஆம் ஆண்டு குடியரசு நாடாக மாறியது. குடியரசு என்பது மக்களாட்சி என்று பொருள்படும். 1947 இந்திய விடுதலைக்கு பின் இந்தியாவின் நிரந்தரமான அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் பணியில் இந்தியாவின் பிரதமரான ஜவஹர்லால் நேரு அவர்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களிடம் ஒப்படைத்தார். டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் நடைபெற்ற குழு ஒன்று இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்குவதற்கு 2 வருடம் 11 மாதம் 18 நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்திய அரசியலமைப்பு சட்டம் செயலாக்கத்திற்கு வந்த நாள் தான் குடியரசு தினமாக நாம் கொண்டாடுகிறோம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கத்திற்கு வந்த நாளுக்கு பின் இந்தியாவில் ஏற்பட்ட வளர்ச்சிகள் என்று பார்த்தால் 1950ஆம் ஆண்டு இருந்த மக்கள் தொகை 36 கோடி தற்போது 140 கோடியாக உயர்ந்துள்ளது. 1951 மக்களிடம் இருந்த எழுத்தறிவு என்று பார்த்தால் 17.16% இருந்தது. தற்போது 84.6% உயர்ந்துள்ளது. 1951 மக்களிடம் இருந்த பெண்களிடம் இருந்த எழுத்தறிவு படிப்பறிவு என்று பார்த்தால் 7.84% இருந்தது. தற்போது 71.5% இருந்தது. பெண்கள் என்றும் வீழவில்லை, நடந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். தங்களது வெற்றி நடையை இன்னும் போட்டுக் கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்தியாவிற்கு பின் மாணவர்களின் பங்கு என்று பார்த்தால் பெருமை மிக்க திறமைகளை வெளிக்கொணரும் வயது இந்த பருவத்தில் தான். மண்ணை குலைத்தால் மட்டுமே மண்பாண்டம் உருவாக்க முடியும். மாணவர்களை செம்மைப்படுத்தினால் மட்டுமே இந்த உலகமும் இந்த இந்தியாவும் வளரும். உலகில் சாதனைகள் பல உண்டு, சாதிப்பவர்களும் பல உண்டு. அத்தனை சாதனைகளையும் சாதிக்கும் திறமைகளும் மாணவர்களாகிய நமக்கும் உண்டு. இந்தியாவின் ஆக்கப்பூர்வமான சக்தியே மாணவர்கள் தான். இதை அழகிய பாடல் வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால், எட்டி தொடும் வயது இது, ஒரு எட்டு கத்தி போல் உயர்ந்திடுவோம் என்று கூறி பாடல்களின் வழியாக மாணவர்களின் திறமைகளை முன்கொண்டு வர முடியும். தமிழன் என்பது நம் பெருமை. பாரதம் செழித்து மக்கள் வாழ்வு சிறகடிக்கட்டும். வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் மகிமை என கூறி, சுட்டாலும் சங்கு மின்மை தரும், மிதித்தாலும் பூமி தாங்கி நிற்கும், சபித்தாலும் மானம் மழை கொடுக்கும். முயற்சியும் பயிற்சியும் என் கையில், முடிவு எப்பொழுதும் என் கையில். வெற்றி கிடைத்தால் என் அடக்கம் எழுந்து நிற்கும், தோல்வி கிடைத்தாலும் என் பயணம் தொடர்ந்து நிற்கும். பேச்சின் முடிவில் வணங்குவது என் வழக்கம். பேச வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்